மீனா ஸ்ருதி 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது தான் ரோஹிணி அந்த இடத்துக்கு கரெக்டான ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வரவும் செய்கிறாங்க. மீனா உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். ஸ்ருதி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க 2 பேருமே இங்கே ரோஹிணியை பார்க்கும்போது ரோஹிணி பக்கத்தில் வராங்க. மீனா நானும் விஷயத்தை கேள்விப்பட்டு தான் வந்தேன். நீங்கள் அந்த வீட்டில் இல்லாமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்கல்ல அன்னைக்கு நான் சொன்னது தானே இன்றைக்கி நடக்குதுன்னு இங்கே ரோஹிணி சொல்ல, அதே சந்தேகம் தான் எனக்கு இருக்குது. அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்களே தான் இருப்பீங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம்னு ஸ்ருதி சொன்ன உடனேயே ரோஹிணியுடைய முகம் சொட்டுன்னு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஸ்ருதி பேசுகிறீங்க? எல்லாமே அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, இனியே இங்கே மனோஜ் கூட சேர விடாமல் நீங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துனீங்க. ஆனால் கடைசியில் ஆண்டி மூலமாகவே நீங்களும் சரி இங்கே மீனாவும் சரி அந்த வீட்டில் வாழ முடியாமல் இருக்கல. அதே போல தான் என் வாழ்க்கையும் இப்போ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்ல, அதை கேட்ட மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன். மீனா நான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும் வரல, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தரை மீட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்னுடைய ஷோரூம் விஷயமாக தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் இந்த விஷயம் மனோஜ் மூலமாக கேள்விப்பட்ட பிறகு என்னால் கேட்காம இருக்க முடியல. சரி மீனா அப்படி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எகத்தலமாக பேசிட்டு ரோஹிணி மேலே போக, பார்த்தீங்கல்ல மீனா அந்த ரோஹிணிக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அது முகத்தில் மட்டும் இல்லை வாயாலேருந்து வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறமா அந்த ரோஹிணியை நீங்கள் நம்புறீங்க? எனக்கு என்னமோ இந்த ரோஹிணி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குன்னு அங்கே ரோஹிணியை பார்த்து இங்கே ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்கேன். அது எப்படிங்க நம்ம ஒருத்தவங்க மேலே தேவையில்லாமல் இந்த பழியை போட முடியும்? வந்து சாமியாரம்மா சொன்னது போல தானே இங்கே மாமாவுக்கு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னு சொல்ல, அது எப்படி மீனா 2 வருஷத்தில் உங்களால் வீட்டில் இருக்க யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அந்த சாமியாடி அம்மா வீட்டுக்கு வந்த அடுத்த 2 நாள்லேயே மாமாவுக்கு எப்படி ஆயிருக்குன்னா அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு தானே அர்த்தம். இதை கூட நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களான்னு ஸ்ருதி கேட்க, மீனாவும் அப்படியே யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன் மீனா, அதுவும் புத்திசாலித்தனமாக யோசிச்சா தானே இந்த விஷயத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்கவே முடியும்னு சொல்ல, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வீட்டுக்கு வந்த அதே சாமியாடி அம்மா தானே மனோஜுடைய ஷோரூம்க்கு போயிட்டு மனோஜ்கிட்டையும் பேசினதா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, ஆமாம் அவங்கள ஏற்கனவே மனோஜ் பார்த்ததாகவும் திரும்பவும் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அந்த ரோஹிணியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொன்னதாகவும் அவங்க அம்மா சொன்னதெல்லாம் நடக்கும்னு இங்கே மனோஜும் வீட்டில் அந்த சாமியாடி அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு அங்கே மீனா சொல்ல, அதை கேட்டு இங்கே ஸ்ருதியும் இது ஒன்று போதுமே மீனா, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மீனா, அது எப்படி ஒரே சாமியாரம்மா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே 2 பேரையும் பார்த்து இந்த மாதிரி விஷயத்த பேசியிருக்க முடியும்? பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல, யோசிச்சு பார்த்தாலே நல்லாவே தெரியுதா மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது மீனாவும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஆமாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் எப்படி ஆனால் மாமாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது தான் என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்ல, அது யதார்த்தமாக கூட நடந்திருக்கலாம், இல்லை அதையுமே ரோஹிணி பண்ணியிருந்திருக்கலாம். எந்த கோணத்தில் யோசித்தாலும் இதுக்கு ரோஹிணி தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு இங்கே மீனாவும் ஸ்ருதியும் யோசிக்கும் போது, இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீங்கள் இங்கே வேலையை பாருங்கள் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி ஸ்ருதி கிளம்புறாங்க. இங்கேருந்து கிளம்புற ஸ்ருதி நேராக மனோஜுடைய ஷோரூமுக்கு போகிறாங்க. என்ன பலகுரலி இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஏசி வைக்கணும், அதுக்காக தான் வா பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்ல, வா வா உனக்குன்னு நிறைய ஏசியெல்லாம் இருக்குது, நீ வந்து பாரு, ஆனால் கேஷாக பே பண்ணிடுவில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் பே பண்ணிட்டு தான் எல்லாத்தையுமே எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பொருளையும் எடுத்துடுறாங்க. சரி இதை நான் கொஞ்சம் லேட்டாகவே நான் பேக் பண்ணிக்கிறேன், இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு மனோஜ் பார்க்குறாங்க. அன்றைக்கி ஒரு சாமியாடி அம்மா வந்து இங்கே பேசிட்டு போனதா சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்க, இங்கே மனோஜ் அதை எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ மொட்டை வராங்க. மொட்டைக்கிட்ட தான் இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க, ஆமாம் இங்கே ஒரு சாமியாடி அம்மா வந்ததும் அதை பார்த்து மனோஜுக்கிட்ட ஏதோ சொன்னதாகவும் கேள்விப்பட்டனே அதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்க, ஆமாம் நடந்த விஷயத்த அப்படியே இங்கே மனோஜ்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் கூட ஆரம்பத்தில் நம்பலை, ஆனால் திரும்ப மனோஜ் கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் எந்த மனைவியை விட்டு வெளியே வந்தியோ அதே மனைவியை கூட தான் நடக்கும்னு சொல்லிட்டு போணுச்சு அந்த அம்மாவுன்னு சொல்லும்போது, அவங்க எப்போ வந்தாங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெளியே வந்த ஸ்ருதி உடனே பக்கத்தில் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு அங்கே இருக்க கடைகளில் பார்க்குறாங்க. அதோ இருக்குது அப்படின்னு ஸ்ருதியை வந்து நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே வெளியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் 4 நாளைக்கு முன்னாடி உள்ளதை கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அம்மா உள்ளே போகிறது, உள்ளே போய் பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து பார்த்தா அந்த ரோஹிணிக்கிட்ட பணம் வாங்குறது இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. பணம் வாங்கிட்டு அங்கேருந்து அந்த அம்மா போகவும் செய்கிறாங்க. அப்போது ரோஹிணி பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சிருக்கு. நாம் நினச்சது எல்லாமே உண்மைதான்.
இந்த ரோஹிணி தான் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இதை சும்மாவே விடக்கூடாது. இதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதி தன்னுடைய மொபைல் ஃபோனில் வீடியோவாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்ததாக சொன்னாங்களே, உடனே ஆண்டிக்கு கால் பண்ணுறாங்க. ஆண்டி நான் தான் ஸ்ருதி பேசுகிறேன்னு சொல்ல, சொல்லுமா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி நீங்கள் கூட இந்த சாமியாடி அம்மாவை ஏதோ ஒரு கோவிலில் மாற்றேன்னு சொன்னீங்களே, ஆமாம் அது ஏமா நீ கேட்குறேன்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி அது என்ன கோவில், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த சாமியாடி அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் சொல்லும்போது அவங்க வாரத்தில் ஒரு நாள் தானம்மா வருவாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்களேன்னு எங்கள் விஜயா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி, எந்த கோவில்னு சொன்னால் அவங்க வர்ற அன்னைக்கு போய் பார்த்துப்பாங்களேன்னு சொல்ல, அதுவாம்மா பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில் தம்மா அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி அப்படின்னு விஜயாட்ட பேசிட்டு ஃபோனை வச்ச ஸ்ருதி கொஞ்ச நேரத்தில் இந்த கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு என்னைக்கு போய் பார்த்தாங்க அப்படின்ற தேதியும் கோவிலுக்கு எங்கள் விஜயா என்னைக்கு போனாங்க அப்படின்ற விஷயமும் எங்கள் ஸ்ருதிக்கு தெரியும். ஸ்ருதி உடனே இங்கே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ண உடனே இங்கே மீனாவும் கால் அட்டன் பண்ண, உங்களுக்கு தான் கோவிலில் நிறைய பேர் தெரியும்ல மீனா, நானாக வந்து கேட்டால் அவங்க வீடியோ கவரேஜ் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் எனக்காக நீங்கள் வர முடியுமான்னு மீனா கிட்ட சொல்ல, நானும் வர ஸ்ருதி அப்படின்னு மீனாவும் கிளம்பி கோவிலுக்கு வந்துடுறாங்க. மீனா கோவிலுக்கு வந்ததுமே அங்கே ஸ்ருதியும் நிற்க, வாங்க ஸ்ருதி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போக, இது தேவையில்லாத விஷயம்தான் எனக்கு தோணுதுன்னு மீனா நினச்சிக்கிட்டே உள்ளே வராங்க. என்னம்மா நீ இந்த பக்கம்னு சொல்ல, இன்னைக்கு என் முக்கியமான ஃபங்க்ஷன் விஷயமா நான் வர சொன்னாங்கன்னு முன்னாடி இருந்த கோவில் என்ற பூசாரியை மீனா பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவும் ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, ரொம்ப விஷயமா தெரியும் அப்படின்றதுனால அவரும் சரின்னு கோவிலில் இருக்க அந்த ஃபுட்டேஜை காட்டவும் செய்கிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா இங்கே வந்திருந்தாங்க, அந்த வீடியோவை தான் இங்கே காட்டவும் சொல்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு எங்கள் முத்து மீனாவும் அந்த ஸ்ருதியுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த சிந்தாமணியும் கூட வந்திருக்காங்க. சிந்தாமணி அங்கேருந்து விஜயா போனதுக்கு பிறகு சிந்தாமணி அந்த லேடியை கூப்பிட்டு தனியாக பணம் கொடுக்குறது வரைக்கும் ரெக்கார்டாக இருக்கு. இதை பார்த்துட்டு இங்கே மீனாவும் ஸ்ருதி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து அதிர்ந்து போக, கடையில் அன்னைக்கு மனோஜ்கிட்ட பேச சொல்லி அனுப்புனது ரோஹிணி, இன்னைக்கு வீட்டிலேருந்து உங்களை வெளியே அனுப்பணுன்றதுக்காக இந்த அம்மாவை அனுப்பி பேச சொன்னது இந்த சிந்தாமணி. அப்போ சிந்தாமணிக்கு ரோஹிணிக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு இங்கே மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் சந்தேகம் வருது. உடனே இங்கே இருக்க கோவில் பூசாரியை கேட்டுக்கிட்டு, ஆமாம் இந்த அம்மா அடிக்கடி வருவாங்களா, எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேட்க, இவங்க யாருன்னே தெரியாதேம்மா, இவங்க அடிக்கடியெல்லாம் வரமாட்டாங்க, இந்த கோவில் பக்கம்லாம் இந்த அம்மா வந்ததே கிடையாதே அப்படின்னு சொல்ல, இல்லை வர வர வருவதா இங்கே சொன்னிக்கிட்டாங்களேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா அப்பெல்லாம் இங்கே யாரும் வரமாட்டாங்க, முக்கியமாக இந்த கோவிலுக்கு வந்து குறி சொல்கிற வழக்கம்லாம் இங்கே இந்த கோவிலில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பூசாரி. கேட்ட முத்து மீனா. இதை கேட்டதும் மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. பார்த்தீங்கல்ல மீனா, நான் சொன்னது நல்லாவே நடந்துருச்சான்னு அந்த வீடியோவையும் எடுத்துக்கிறாங்க. நேராக மீனாவை கூட்டிகிட்டு ஸ்ருதி இங்கே விஜயோடைய வீட்டு வாசலில் வந்து நிற்க, இங்கே என்னம்மா நீ எதுக்குமா இவளை போய் கூட்டிகிட்டு வந்த, அந்த முத்துவையே நான் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு ஸ்ருதி தேவையில்லாத விஷயத்தில் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் உள்ளே வாங்காண்டி அப்படின்னு மீனாவை கூட்டிகிட்டு இங்கே ஸ்ருதி உள்ளே வராங்க. நீ வா மீனா, நீ மற்றவங்க செஞ்ச தப்புக்காக இப்போ நீ ஏமா அந்த பழியை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்க, அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு எங்க ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்லிட்டு உடனே அங்கே டிவியில் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அங்கிள் முத்து தான் ஒவ்வொரு தடவையும் யாராவது தப்பு பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டிவியில் போட்டு காட்டுவாங்க, இப்போ நானும் போட்டு காட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கேன்னு சொல்ல, என்ன ஸ்ருதின்னு அங்கே ரவியை கேட்க, ஒரு நிமிஷம் ரவின்னு அந்த வீடியோவை போடுறாங்க. போட்டால் ஃபஸ்ட்டு வந்துட்டு மனோஜுடைய ஷோரூமில் நடந்தது ஓடுது. பார்த்தீங்களா அவங்க இவ எப்படி பண்ணுறா பாருங்கள், எவ்வளோ பெரிய சாமி அடியாமா, அவங்கக்கிட்டேயே பணத்தை கொடுத்து இவள் விலைக்கு வாங்கி வச்சுருக்கான், அதானே பார்த்தேன், இங்கே மனோஜுடைய ஷோரூமுக்கு போய் மனோஜ்கிட்ட இந்த மாதிரி பேச வச்சது இவ தானா, இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க அப்படின்னு அங்கே விஜயை சொல்ல, ஆண்டி அடுத்ததும் இருக்குது அப்படின்னு விஜயாவை பார்த்து ஸ்ருதி சொல்லிட்டு அடுத்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இது நீங்களும் சிந்தாமணி கோவிலுக்கு போன வீடியோ தானே, இந்த அம்மா உண்மையான சாமியாடியா இல்லை பணத்துக்கு விலை போனவங்களான்னு இப்போ பார்த்தா தெரியும்னு அங்கே ஸ்ருதியை சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டினா வீட்டில் அத்தனை பேரும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. முத்து வந்தவங்க அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வாய் மேலே விரல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனேயே விஜயாவை பார்த்த அண்ணாமலையும் ரொம்ப கோபத்தோட விஜயா பக்கத்தில் வந்து, என்ன விஜயா அதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அப்போ நீயும் இந்த சிந்தாமணியும் சேர்ந்து செய்கிற கூட்டு சதி தானா இது அப்படின்னு சொல்ல, இல்லைங்க சத்தியமாக எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, என் மேலே அதிக அளவு அக்கறை எடுத்து நடிக்கும் போதே நான் தெரிஞ்சிருந்திருக்கணும், அப்போவே எனக்கும் உன் மேலே சந்தேகம் வந்துச்சு, வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது கிடையாதே, எப்போதும் அழுவ, எனக்கு ஏதாவது ஒன்றுனா கஷ்டப்படுவேன், ஆனால் என்ன காரணம் காட்டி மீனாவை வெளியே அனுப்புன்னு நினைக்கும் போதே எனக்கு உன் மேலே சந்தேகம் இருந்தது தான் விஜயா, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டிலேருந்து மீனாவை விரட்டுறதுக்கு நீ போட்ட பிளான் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்ல, அங்கிள் இந்த ஆக்சிடெண்ட் கூட எனக்கு என்னமோ உண்மையாக நடந்திருக்குமான்னு கூட தோணுது, ஆண்டியோ இல்லை அந்த ரோஹிணியோ இல்லை சிந்தாமணியோ கூட இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலான்னு சொல்ல, என்ன ஸ்ருதி பேசுகிறேன், என் புருஷனை நானே இப்படிலாம் பண்ணுவேனா அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல, அதான் பண்ணிட்டீங்களே ஆண்டி,
சொந்த குடும்பத்தில் இருக்கவங்களையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிருக்கீங்க. அப்போ அதை விட வேறு என்ன ஆண்டி வேணும் அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க. அப்போது அம்மாவுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறத விருப்பம் இல்லை. இந்த சிந்தாமணிக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும். அதை நினச்சி மீனாவும் ரொம்ப பயப்படுறான். அப்பா நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்ட்றோம் அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க முத்து சொல்ல, நீ எதுக்குப்பா முத்து வெளியே போகணும்? போகிறதா இருந்தால் நீ நான் மீனா 3 பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை சொல்ல, என்னங்க நீங்கள் அப்படின்னு பதட்டத்தோட எங்கள் விஜயா கேட்குறாங்க. ஆமாம் விஜயா, நீ எப்போ இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சியோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. இனி உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் என் வாயிலேருந்து வார்த்தையும் வருது. இனி உன் கூட வாழவே மாட்டேன்னு இனி நான் முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா என்னப்பா பேசுகிறீங்கன்னு அங்கே ரவியும் மனோஜும் சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க. டேய் முத்து, என் வாழ்க்கையில் நான் முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்குல்ல. பசங்கன்னு உங்களுக்காக யோசிச்சது போதும். இனி இவன் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்துட்டு ரொம்ப கோபத்தோட உள்ளே போயிடுறாங்க. எங்கள் மீனாவும் முத்தும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி கூட சேர்ந்து இந்தளவுக்கு கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்டீங்களேம்மான்னு எங்கள் விஜயாவையும் திட்டிட்டு தான் போகிறாங்க. எங்கள் ஸ்ருதியும் பார்த்தீங்களே மீனா, நான் சொன்னது போல் இதில் சம்மந்தப்பட்டது ரோஹிணி சிந்தாமணி இப்போ ஆன்ட்டியும் கூட அப்படின்னு அங்கே நிற்கிற ஸ்ருதியும் சொல்லிட்டு உள்ளே போக, நான் அம்மாக்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கலன்னு ரவி ஒரு பக்கம் திட்டுறாங்க. மொத்தத்தில் வீட்டில் எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கிறது இங்கே விஜயா. இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாதுன்ற ஒரு முடிவை கையில் எடுத்திருக்காங்க இப்போ ஸ்ருதி. இப்படி ஒரு போலியான சாமியாடி அம்மாவை வச்சு வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம திருப்பி பதிலடி கொடுத்து தானே ஆகணும் முத்துன்னு சொல்ல, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் சும்மா விட போகிறதில்ல. அந்த சிந்தாமணிக்கிட்ட இனி நான் யாருன்னு காட்ட தான் போகிறேன். இனி அந்த சிந்தாமணி எனக்காக இனி பயந்து ஓட போகிற நேரமும் ஆரம்பிக்க போகுது. இனி அந்த சிந்தாமணி என்னை பார்த்து இனி மன்னிப்பு கேட்குற நேரமும் வரப்போகுதுன்னு முத்து வைராக்கியமான ஒரு முடிவு எடுக்கவும் செய்கிறாங்க.